أفلا يتدبرون القرآن ولو كان من عند غير الله لوجدوا فيه اختلافا كثيرا. يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பிதஅத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பிதஅத்தான காரியம் வழிகேடு, ஒரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமுதாயத்துக்கு எச்சரித்ததை நானும் நினைவு கூர்ந்தவனாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பொதுவாக நமது அன்றாட வாழ்வில் மார்க்க சிந்தனை மற்றும் மார்க்க கல்வியை தேடுவதற்கு நாம நினைத்து நேரம் ஒதுக்கினால் மட்டுமே தான் அந்த நேரம் ஒதுக்கப்படுமே தவிர நமக்கு அந்த அறிவு தானாக உள்ளே சென்றுவிடும், ஏதோ ஒரு வழியில் அது கிடைத்துவிடும் இப்படின்னு சொல்லி நிறைய பொய்யான பிம்பங்களை உருவாக்கி கொண்டு நமது அன்றாட வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி நாட்கள் தான் நம்மை விட்டு கழியுமே தவிர நமது வாழ்க்கையில் கல்வி உள்ளே சென்றதா அப்படின்னு கேட்டோம்னா அதில் பின்னடைவில் இருக்கக்கூடியவர்களாகவே தான் நம்ம இருக்கின்றோம் என்பதனை நமது கல்வி அறிவை வைத்து நாம் தீர்மானிக்கலாம். இன்றைய தலைப்பு அல் குர்ஆன் கூறும் அழகிய வரலாறு என்ற தலைப்பினுடைய தொடர் 3இல் இன்றைக்கு நாம் கல்வி சார்ந்த ஒரு குர்ஆன் கூறக்கூடிய ஒரு வரலாறை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். கல்விக்காக எந்த அளவிற்கு முற்பட்டிருக்கின்றார்கள், கல்வி பெற வேண்டும் என்றால் எத்தகைய பண்புகளை பின்பற்றுகின்றார்கள், இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஒரு வரலாற்றின் மூலமாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் பிற மார்க்கத்தை விட கல்வி சம்பந்தமான விஷயங்களை அதிகமாக சொல்லி ஆர்வமூட்டிருக்கின்றது. ஆனால் அதை தாண்டி வரலாறை சொல்லித்தரக்கூடிய நேரத்தில் கூட கல்வியை மையமாக வைத்து வரலாறு சொல்லப்பட்டு அந்த வரலாறும் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா பல கட்ட கோணங்களில் கல்வியாளர்கள் சிந்திக்கக்கூடிய அளவில் வரலாறை திருமறை குர்ஆன் சொல்கின்றது. அப்படி என்ன வரலாறு அப்படின்னு கேட்டோம்னா சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனத்தில் ஒரு நீண்ட வரலாறு தொடங்குகின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியிலும் நல்லடியாராக இருக்கக்கூடிய ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியும் நடந்த ஒரு உரையாடல் தான். இந்த இடத்துல இந்த வரலாறு துவங்கக்கூடிய நேரத்தில் 2 நபர்களை வைத்து துவங்குகிறது. இதில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக நம்ம சமுதாய மக்கள் எல்லாருக்குமே மூசா அலைஹிஸ்ஸலாம்னா யார், அவர் ஒரு இறை தூதர் அப்படிங்கிறது தெரியும். ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு கேட்குற டைமில் திருமறை குர்ஆன் எந்த ஒரு இடத்திலையுமே அவர் யார், அவருடைய பொறுப்பு என்ன, அவரை ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தித்தார்கள், என்ன விளக்கம் என்பதனை அதிகமாக திருமறை குர்ஆன் விளக்கல். இப்போ குர்ஆன் விளக்காத ஒரு விஷயத்தில் நமக்கு அதிகமான ஆய்வு அந்த இடத்துல தேவைப்படலை. அவர் பெயர் என்ன, இன்னும் சொன்னால் ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் நம்ம சொல்கிறோம், சொல்லக்கூடிய நபர் அதுதான் அவருடைய பெயரா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி எங்கேயுமே திருமறை குர்ஆன் சொல்லவும் இல்லை. அதுபோல நிகழ்வுகள் இல்லை. அப்போ ஒரு மனிதரை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, சந்தித்தார்கள், பேசினார்கள். அந்த பேச்சுவார்த்தை மத்தியில் இருந்த ஒரு உரையாடல் அதனை வரலாறாக மாற்றி இறைவன் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு
படிப்பினை பெறுவதற்காக தருகின்றான். அந்த வரலாறு முழுக்க முழுக்க எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று கேட்டால், ஒரு கல்வி படலத்தை சொல்லக்கூடிய விதமாக இருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு முறை அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் தான் இந்த வரலாறுக்கான துவக்கமாக ஆகின்றது. அறிவியல் சிறந்தவர், அறிவாளி, அதிகமாக தெரிந்தவர், அறிந்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மத்தியில் ஒரு கேள்வி வைக்கப்படுது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், நான் தான் அப்படிங்கிற ஒரு பதிலை அவர்கள் சொல்கின்றார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பதிலை சொல்றதற்கு அதிகமான தகுதி உடையவர் தான். அப்படி இந்த பதிலை சொல்லக்கூடிய நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் எதனால் இந்த பதிலை சொன்னாங்கன்னா, அல்லாஹ் கிட்ட நேரடியாக ஒரு தூதராக பேசினார்கள். தூர் சீனா மலைக்கு போனாங்க, அங்கே போய் ஏடுகளை வாங்கிட்டு வந்தாங்க. அல்லாஹ் உரையாடி கொண்டிருக்கின்றான். இன்னும் திருமறை குர்ஆன்ல இந்த உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி யாருன்னு சொல்லணும் அப்படின்னா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் ஆதமுக்கு நம்ம எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தோம், எல்லாத்தையுமே அறிவுறுத்தணும், அவருக்கு நம்ம போதித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நபிமார்களுக்கு கல்வியை இறைவன் கற்றுக் கொடுத்து அந்த கல்வியின் வழியாக மக்களுக்கு வழிகாட்ட சொல்கின்றார். அப்போ தூதர்கள்னாலே அறிவாளிகள் தான் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அடிப்படையில் இறைவன் கூட பேசினாலே அறிவாளித்தனத்துக்கு அடிப்படை காரணமாக சொல்லலாம். ஏன், அறிவின் பிறப்பிடமே, அறிவை கொடுப்பதே யார்? ரப்பி ஜிதினி இல்மா அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை கேட்குறோம். எதற்காக பிரார்த்தனை கேட்குறோம்? இறைவா எனக்கு கல்வியை கொடு. அப்படி கல்வியை வழங்குறவனே, கொடுக்கிறவனே, அந்த கொடுக்கக்கூடிய இறைவன்ட்டே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசி கொண்டிருந்தார்கள். அந்த ஒரு காரணத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மையமாக வைத்து கூட நாம் தான் அதிகமாக அறிந்தவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் இறைவன் அதனை ஏற்றுக்கொண்டானா அப்படின்னு கேட்டோம்னா இறைவன் ஏற்றுக்கொள்ளலை. எதை ஏற்றுக்கொள்ளலை? எனக்கு தான் அதிகமாக தெரியும்னு சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த விடயத்தை இறைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டோம்னா, இன்னாரை போய் நீங்கள் சந்தியுங்கள் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக இறைவன் வந்து என்ன பண்ணுறான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வேறொரு வழிகாட்டில் கொடுக்குறான். இந்த இடத்துல நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இறைவன் முதல் படிப்பினை கொடுக்கின்றான். எப்பொழுதுமே அதிகமாக அறிந்தவர் என நம்மை நாமே நினைத்து கொள்ளக்கூடாது. நம்மை நாம் என்ன பண்ணிக்கக்கூடாது, அதற்கான ஒரு பொருளாக மாற்றி சுற்றி பார்த்துட்டு நான் தான் ரொம்ப புத்திசாலிங்க, ஏன்னா எல்லாரையும் விட எனக்கு தானங்க நிறைய கல்வி கிடச்சிருக்குது இப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம்ம எல்லார்ட்டையுமே இருக்குது. எனக்கு கிடைத்த நம்ம ஒரு கருத்தை சொன்னால் ஆழமான கருத்தை சொல்ல முடியுங்க, அவங்களாலாம் சொல்ல முடியுமா? அப்போ கல்வி யாருக்குங்க அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தனி மனிதர்களும் நாம தான் ரொம்ப அதிகமாக அறிந்தவர். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு மார்க்க உரையோ சபையோ நடந்து கொண்டிருக்க டைமில் நாம் கேள்விப்படாத ஒரு செய்தி யாராவது சொல்லிட்டா போதும், அவங்க பலகீனமான செய்தி தான் சொல்கிறாங்க பாருங்களேன். ஏன்னா நம்ம கேட்கலைங்கிறதுக்காகவே, நமக்கு அது தெரியலை என்பதற்காகவே உடனே சுட்டி காமிக்கிறது என்ன, அவங்க ஏதோ தப்பாக சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்? நாம் கல்வியில் அதிகமாக தெரிந்து விட்டோம். தெரிந்த காரணத்தினால அவங்க சொல்கிறது வந்து தெரியாத ஒரு செய்தி சொல்கிறாங்க. நமக்கு தெரியாத செய்தி அனைத்தும் பலகீனமான செய்தி. எப்படி? நமக்கு ஒரு ஹதீஸ் தெரியல அப்படின்னாலே அது பலகீனமான ஹதீஸ் தான், அதனால் அவர் சொன்னது பலகீனம் இப்படின்னு சொல்லி சண்டை போடக்கூடிய நிகழ்வுகள்லாம் நம்ம சமுதாயத்தில் நடக்குது. எது? மார்க்க விடயங்களை வைத்தே நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலை அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு தெரியாத செய்தி நம்மள்ட்ட வர்றப்ப இது எங்கிருந்து தெரிந்து கொள்வது, நமக்கு மேலே ஆசிரியர்கள் நிறையா இருக்கிறாங்களே இப்படிங்கிற பார்வை இருக்கின்றதா என்று கேட்டால் அந்த பார்வை யாருக்கிட்டையுமே இல்லை. என்னை மிஞ்சி யாருக்கும் அறிந்தவர் கிடையாதுன்னு சொல்லி நான் தான் அறிந்தவன் அப்படிங்கிற மனசுக்குள்ளார எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் இருக்குங்க. அப்படி ஒரு ஓட்டம் இருக்குது அப்படின்னா இந்த வரலாறு நமக்கு ஆழமான கருத்துக்களை தரும். எந்த அளவுக்கு தரும் அப்படின்னு கேட்டோம்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தைக்காகவே இறைவன் என்ன சொல்கிறான், இன்னாரை போய் சந்திங்கன்னு சொன்னோன்னே சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனத்தில் தகவல்கள் தொடங்க ஆரம்பிக்கின்றது. இந்த கல்விக்குள்ளே முதல்ல போகிறதுக்கு முன்னாடி இந்த இஸ்லாமிய சமுதாயம் கல்வியில் எப்படி இருக்குங்கிறது ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, இன்று அளவு வரைக்கும் கல்வியில் எங்கே இருக்கிறோன்னு கேட்டோம்னா, இதற்கு முன்னாடி எங்கே இருந்தோமோ அதிலிருந்து ரொம்ப பெரிய அளவுக்குலாம் வளர்ச்சி அடையல். எந்த அளவுக்கு கல்வி, உண்மையான கல்வினா என்ன தெரியுமா? கற்று தெரிந்து மக்கள் அந்த கல்வியினால் பயன்பெறுவார்கள். அப்படிப்பட்ட கல்வியாளர்களை நிறைய நபர்கள் நம்ம உருவாக்கி விடுறோமான்னு கேட்டால் இல்லை. டிகிரி ஹோல்டர்ஸை நிறைய உருவாக்கி விடுறோம்.
நிறைய பட்டப்படிப்பு படித்த இந்த கல்யாண பத்திரிகைக்கு பின்னாடி பிஇ, எம்இ, எம்சிஏ, எம்ஏ, எம்பில் இப்படி போடக்கூடிய பட்டதாரிகளை உருவாக்கிட்டு கல்வியாளர்கள் நிறைய வந்துட்டாங்க. ஆனால் அந்த கல்வியாளருக்கு தனக்கு முன்னாடி இருக்கக்கூடியது கல். அந்த கல் என்னிடம் பேசுமா, என்னிடம் உரையாடுமா இப்படிங்கிறது தெரியல. அப்போ அவன் என்ன கல்வியாளர்? கல்வி என்றால் அறிவை பெற்று விட்டானா, அறிந்து விட்டானா, தெரிவு பெற்றுட்டானான்னு கேட்டோம்னா இல்லை. அப்போ என்னது இது ஒரு விதமான சரக்கு ஏறப்பட்டிருக்கு, நமக்கு போதிக்கப்படுது. இதான் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு சப்ஜெக்டு, அதை ஏற்றிக்கணும். இன்னும் சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா வாழ்க்கையினுடைய பெரும்பங்கை இதை படிப்பதற்காக தான் நாம் என்ன பண்ணுறோம், செலவு செய்கிறோம். செலவு செய்து அதனால் நமக்கு பயன் கிடைத்ததா அப்படின்னு கேட்டோம்னா அப்படியே விகிதாச்சார அடிப்படையில் எடுத்தோம்னா மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அந்த கல்வியில் தான் இல்லை என்றால் உலக கல்வி விஷயத்தில் பெறுவதில் எந்த அளவுக்கு இருக்கிறோம்? இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற அளவிற்கு பின்தங்கியவர்களாகவே இருக்கிறோம். அப்படி இந்த மாதிரி சமுதாயம் வந்து பார்த்தோன்னா கல்வியில் பின்தங்கியவர்களாக இருக்கும். கல்வின்னா வெறுமனே காலேஜ் ஸ்கூல் போய் படிக்கிறது மட்டும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் வாசிக்கக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையாவது மக்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டால் இன்றைக்கு அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. எது வந்ததுனால இந்த புக்கெல்லாம் பள்ளியாசெல்லாம் நிறையவே இருக்குது, அப்படி புதுசாகவே இருக்கும். பாருங்களேன், எந்த புக்கிலையுமே எந்த பேஜுமே கிழிஞ்சிருக்காது. இதேமாதிரி ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா இந்த புக்கு எங்கேயும் வெளில போன மாதிரியான ரெக்கார்டு எதுவுமே கிடையாது. அப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா, நாம் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய விகிதம் இருக்குல்ல. இன்னொன்று சொல்லலாம், செல்ஃபோன்லையாவது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற முயற்சி எடுக்குதான்னு பார்த்தோம்னா, நீங்கள் எதையாவது ஒன்றை திறந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் டை அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளவுதான், டேக் டைவர்ஷன். அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போனோம்னா வாட்ஸ்அப் வந்துடும். வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி நம்ம எங்கே டேக் எடுத்துருப்போம்? வாட்ஸ்அப் உரையாடலுக்குள்ளே டேக் டைவர்ஷன் எடுத்துருப்போம். ஒரு புத்தகத்தையோ குர்ஆனையோ ஹதீஸையோ படிப்பதற்கு நிம்மதியான ஒரு சூழல் எதில் கிடையாது? செல்ஃபோனில் கிடையவே கிடையாது. நான் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் என் செல்ஃபோனில் டெய்லிக்கும் கல்வி கற்பதற்கான முயற்சி எடுக்கிறேன். நான் படிக்கிறேன், வரக்கூடிய தகவல்களை தெரிந்து கொள்கின்றேன், நிம்மதியாக இருக்குது இப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம செல்ஃபோன் இருக்கான்னு கேட்டோம்னா, அதாவது வேலை பிஸியில் இருக்கிறவங்க செல்ஃபோனில் தான் அந்த டொயின் சவுண்ட்லாம் வரும். இன்றைக்கி வேலை பிஸி இருக்கோ இல்லையோ டொய்ங்கிற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்கிற அளவில் தான் இன்றைக்கி நம்முடைய செல்ஃபோன்கள் இருப்பதனால் கல்வி கற்பதற்கான சூழல் இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த வரலாறு தொடங்கி எந்த அளவுக்கு அப்படின்னா 60வது அத்தியாயம் 60வது வசனம் இருக்குல்ல, 2 கடல்கள் சந்திக்கும் இடத்தை அடையும் வரை சென்று கொண்டே இருப்பேன், அல்லது என் பயணத்தை நீண்ட காலம் தொடர்வேன் என்று மூசா தமது ஊழியரிடம் கூறியதை நினைவூட்டுவீராக. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரை சந்திக்க போகிறாங்க? தனக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியை சந்திப்பதற்காக அவங்க பிரயாணத்தை தொடங்குறாங்க. அப்படி தொடங்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய பிரயாணம் நீண்ட காலம் இருக்கும், நீண்ட காலம் நான் என்ன பண்ணுவேன், ட்ராவல் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. இன்றைக்கு நீண்ட காலம் நம்ம வாழ்க்கையில் சொன்னோம்னா அவ்வளோ பெரிய காலம்லாம் கிடையாது. நடந்து போய் கல்வி கற்கணுங்கக்கூடிய சூழல் நம்மள்கிட்ட கிடையாது. இருப்பினும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய உபகரணங்களை கொண்டு வேகமாக போய் கற்றுக்கூட சூழல் இருந்தால் கூட அதை கொண்டு கற்றுக்கொள்கின்றோமா என்று கேட்டால் அதுலேயும் நம்ம பின்னடைவில் இருக்கிறோம். இந்த வரலாறு தொடங்குறதுல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை சந்திக்கணும், போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க புறப்பட்டு செல்கின்றார். வரலாறு தொடர்கின்றது. அந்த வரலாற்றினுடைய அடுத்தடுத்த வசனங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா, 2 கடல்கள் சங்கமிக்கும் இடத்தை நான் அடையும் வரையிலேயோ அல்லது நீண்ட காலத்தை கடக்கும் வரையிலேயோ பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பேன் என்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன இந்த வசனம் முதல் வசனமாகவும், அடுத்து அவ்விரண்டும் சங்கமிக்கும் இடத்தை அவர்கள் அடைந்த போது தமது மீனை மறந்துவிட்டனர், அது தனது பாதையை கடலில் சுரங்கமாக அமைத்து கொண்டது. அந்த வரலாறுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஆசிரியை சந்திக்க போகிறாங்க. அப்படி சந்திக்க போகக்கூடிய நேரத்தில் இறைவன் அவர்களுக்கு சில அத்தாட்சிகள் சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே இந்த மனிதரை சந்திக்கலாம், எந்த இடத்துல நீங்கள் அவரை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லக்கூடிய நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உணவு இருக்குல்ல, அந்த உணவு உங்களை விட்டு போகும். அப்படி போகக்கூடிய அந்த இடத்தில் தான் அந்த மனிதரை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இது இந்த வரலாறுடைய ரொம்ப சுருக்கமான சப்ஜெக்ட். இதை தான் திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் அடுத்து என்ன பண்ணப்படும் அப்படின்னா நிறைய வாக்கியங்கள் கொண்டு சொல்லப்படும். அந்த வாக்கியங்கள்லாம் என்னென்னு கேட்டோம்னா, இருவரும் அவ்விடத்தை கடந்து விட்ட போது நமது காலை உணவை
நம்மிடம் எடுத்து வா, நமது இப்பயணத்தில் களைப்படைந்து விட்டோம். அவர் தம் பணியாளரிடம் கூறினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், உணவு எடுத்துட்டு வந்தோம்ல, அந்த உணவு எங்க, அதை கொண்டு வாங்கலேன் அப்படின்னு சொல்லி பணியாளர்கிட்ட கேட்குறாங்க. உடனடியாக அந்த பணியாளர் சொல்லக்கூடிய பதிலை பாருங்க. அந்த பாறையில் நாம் ஓய்வு எடுத்த போது நீங்கள் கவனித்தீர்களா, பார்த்தீங்களா நீங்க? அப்போது நான் அந்த மீனை மறந்து விட்டேன், நான் அதை உம்மிடம் கூறுவதை விட்டும் செய்தான் என்னை மறக்கடித்து விட்டான். ஆச்சரியமான முறையில் அது கடலில் தன் பாதையை அமைத்து கொண்டது என்று பணியாளர் கூறினார். அதாவது இவங்க சமைச்சு வச்ச உணவு சாப்பிட்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க ஒரு வழியில் ஒரு பாறை கிட்ட தங்குறாங்க, ஓய்வு எடுக்கிறாங்க. அப்படி ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாறை கிட்ட நடந்த ஒரு நிகழ்வை அவருடைய பணியாளர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்ல மறந்துட்டாங்க. அப்படி சொல்ல மறந்ததை இப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, நம்ம சாப்பிட்றதுக்காக உணவு எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதை எடுத்து சாப்பிடுவோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் கேட்குறாங்க. உடனே அப்போ தான் சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்ல மறந்துட்டேன். நாம் 2 பேரும் ஒரு பாறைக்கிட்ட தங்கினோம்ல, அங்கே தங்கினப்ப நம்ம வச்சிருந்த உணவு, இந்த மீன் இருக்குல்ல, அந்த மீன் என்ன ஆச்சுன்னா கடலில் பாஞ்சி போய் உள்ளே விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு விந்தையான விஷயம். அந்த வார்த்தையை போட்டு சொல்ற என்ன சொல்கிறாரு, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, எதனால் அந்த மீன் அங்கே போச்சுங்கிற விஷயமும் எனக்கு புரியலை, ஆனால் எனக்கு தெரியல, இந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். இப்போ தெரியுதா, இந்த மறதி ஞாபகங்களை எல்லாம் ஏற்படுத்துவது யாருன்னு பார்த்தோம்னா அந்த செய்தான். அதில் அழகாக அவர் தெளிவாக சொல்கிறாரு, செய்தான் தான் இந்த விஷயத்தை செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி அந்த பணியாளர் சொல்கிறார். சொன்ன உடனே நபி மூசா சொல்கிறாங்க, நாம் தேடிக்கொண்டிருந்த இடம் அதுதான் என மூசா சொல்லி, எனவே அவ்விருவரும் தமது அடிச்சுவடுகளை பின்பற்றி திரும்பி சென்றார்கள். அதாவது என்னன்னா, கல்வி கற்கணும், ஆசிரியர் சந்திக்கணும்னு சொல்லி தானே பிரயாணம் மேற்கொண்டாங்க. வந்ததில் ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டாங்க. கடந்து வந்துட்டு இப்போ முடிவெடுக்கிறாங்க, நாம் ரொம்ப தூரம் வந்துட்டோம், நம்ம சேர வேண்டிய ஸ்பாட்டை மிஸ் பண்ணிட்டோம், மிஸ் பண்ணி ரொம்ப தூரம் வந்தாச்சு, இப்போ என்ன பண்ண போகிறோம், திரும்ப போக போகிறோம் அப்படிங்கிறோம். இப்படிப்பட்ட தகவல்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குங்க. எப்பயுமே ஏதாவது ஒரு ரூட்டு தேடி போவோம். அதுலேயும் பெரும்பாலும் இந்த கல்யாணத்துக்கு போகிறோம் தெரியுமா, அப்போ மட்டும் என்ன பண்ணணும் தெரியுமா, ரூட்டு மிஸ் ஆகி மறந்து போனால் கூட தேடி கண்டுபிடிச்சி மண்டபத்துக்கெல்லாம் போயிடும். ஆனால் இதே ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோமே, இல்லை ஏதாவது ஒரு கல்வியை கற்பதற்காக ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா சக்திக்கு உட்பட்டு தேடி பார்த்துட்டு, நீங்கள் சொன்ன அட்ரஸ்லாம் அதெல்லாம் நடக்கலைங்க, சும்மா போங்க, டைம் ஆச்சுங்க, நாங்கள் திரும்ப போகிறேங்க, எப்படி சொல்லிடுவோம், அதெல்லாம் முடியாதுங்க, நாங்கள் தேடி தேடி பார்த்தோம், நீங்கள் அங்கே அந்த அட்ரஸில் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்த மாதிரி தெரியல, நாங்கள் வர்றோங்க அப்படின்னு சொல்லி கோபத்தில் திரும்பி வரக்கூடிய நிகழ்வு நம்மகிட்ட நடக்கும். ஆனால் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணல, அதை மாதிரி பண்ணாமல் அந்த இடம்தான் நாம் தவற விட்ட இடம், திரும்ப போய் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துக்கு போவோம், திரும்ப நடப்போம் அப்படிங்கிறாங்க. நம்மள்ட்டலாம் வாகனம் கூட இருக்கும், திரும்ப போனால் கூட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, திரும்பி போவோம், நடந்து போவோம் வாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி நடந்து திரும்ப என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் போகிறாங்க. அவ்விருவரும் நம் அடியார்கள் ஒருவரை கண்டனர், அவருக்கு நம் அருளை வழங்கி நம்மிடமிருந்து கல்வியை கற்றுக் கொடுத்திருந்தோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க சரியான இடத்தை அடைந்து அங்கே நம்மளோட அடியாரை பார்க்குறாங்க. யார், அந்த ஒரு அடியார் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தேடி வந்த அந்த ஆசிரியர். அந்த ஆசிரியரை அவங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு, அந்த ஆசிரியருக்கு இறைவன் என்ன கொடுத்திருந்தானா, அருளை பொழிந்திருந்தான். அது மட்டுமில்ல நம்மிடமிருந்து கல்வியும் கொடுக்கப்பட்டு அவர் கற்றுக் கொடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அறிவுங்கிறது 2 விஷயம் இருக்குங்க. அந்த அறிவுங்கிறது எல்லாருக்குமே இலகுவாக கிடைக்கிறாது. அந்த அறிவு கிடைக்கிற நேரத்தில் இறைவனுடைய அருளும் தேவை. ஏனென்றால் அறிவாளியாக இருக்கிறவங்கள்ட்ட கருணை இருக்காது, அறிவாளியாக இருக்கிறவங்கள்ட்ட பொறுமை இருக்காது, அறிவாளியாக இருக்கிறவங்கள்ட்ட சகிப்புத்தன்மை இருக்காது, அறிவாளியாக இருக்கிறவங்கள்ட்ட இன்ன வேற நல்ல குணங்கள் இருக்காது. இது 2மே எப்போ ஒரு அறிவாளிக்கு கிடைக்கும் அப்படின்னா, இறைவன் அருள் புரிந்தாலே தவிர வேற யாருக்கும் கிடைக்காது. அதற்காகவே இறைவன் என்ன சொல்றான், அவருக்கு நாம அருள் புரிந்திருந்தோம், கல்வியை கொடுத்திருந்தோம் அப்படிங்கிறோம். இன்றைக்கு அறிவை பெற்றுக்கொண்டு தன்னடக்கம் இல்லாமல் தலைகணத்தோட பேசக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. உங்களுக்குலாம் என்ன தெரியும், அதெல்லாம் சிம்பிளான விஷயம் தான், ஆனால் புரியாது. நீங்கள் விடுங்களேன், இப்படியே தான் பேசுவோம், பேசுகிறப்ப பில்டப் எப்படி இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு விளங்காது. நீங்கள் விடுங்க, நீங்கள் உங்களுக்கு புரியாத சப்ஜெக்ட் ஏன் எடுத்து பேசுகிறீங்க, அதெல்லாம் உங்கள் கெப்பாசிட்டிக்கே அதிகமான செய்தி, அதெல்லாம் விடுங்க. இது எதை காமிக்கிறது என்றால், எனக்கு கேப்பபிலிட்டி அதிகம் இருக்குது, உனக்கு இல்லை, உனக்கு விளங்கலை, இப்படிங்கிற சூழலை
மட்டம் தட்டுவதற்காக நம்மில் அதிகமான பேர் சொல்லும். அதுலேயும் அதை சொல்கிற நேரத்தில் எப்படி தெரியுமா, கண்ணு மாறும், உடல் அமைப்புகள் மாறும், செயல்கள் மாறும், அந்த உணர்வுகள் எல்லாம் மாறி கடைசியில் அவன் ஏண்டா கேட்டோங்கிற அளவிற்கு மாறக்கூடிய சூழல்கள் நம்முடைய நிகழ்வில் நடக்கும். ஆனால் அல்லாஹ் ஒரு அருளை வழங்கியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவர் அந்த கல்வியை கற்றுக் கொடுக்குற டைமில் என்ன பண்ணுவார், அழகிய முறையில் அழகாக அது போய் சேரணும்னு நினைப்பார். இந்த ரூடாக நடக்கணும் அப்படின்னா எப்படி சொல்கிறோம், கரடு முரடாக நடக்கணுங்கிற முயற்சியை அவர் எடுக்கவே மாட்டார். அந்த மக்களுக்கு புரியலை, உங்களுக்கு நான் சொன்னது விளங்கலை, இருங்க திரும்ப இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நான் சொன்னது உங்களுக்கு பிடிப்படலைன்னு நினைக்கிறேன், திரும்ப இன்னொரு முறை சொல்கிறேன் இப்படின்னு சொல்லி அறிவை அறிந்தவர் கல்வியாளர் இறைவன் அருள் புரிந்திருந்தால் கண்டிப்பாக அவர் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு அடியார், அந்த மாதிரி ஒரு ஆசிரியரை தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார். அப்படி சந்தித்த அந்த ஆசிரியனுடைய நிலைகளில் ரெண்டுமே அந்த உரையாடல்கள் துவங்க ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் அவங்க பிரயாணம் பண்ணி வந்தாங்களே அந்த வரலாறு சொன்னோம். இதுக்கப்புறம் உரையாடல் துவங்க போகுது. உமக்கு கற்றுத்தரப்பட்ட நல்லவற்றை நீர் எனக்கு கற்றுத்தருவதற்காக நான் உம்மை பின்தொடரலாமா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல கேள்வி வைக்கிறாங்க. உங்களுக்கு இறைவன் ஏராளமான விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறான். அந்த கற்றுக் கொடுத்த விஷயத்திலிருந்து எனக்கு நீங்கள் அதை கற்றுக் கொடுக்கறதுக்காக உங்களை நான் ஃபாலோ பண்ணலாமா? உங்களை பின்தொடர்ந்து உங்களுடைய அன்றாட செயலில் கற்றுக்கொள்ளலாமா? அன்றைய காலகட்டத்தில் எப்படியாப்பட்ட கல்வி கற்றல் இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிட்ட இடத்துல போய் அமர்ந்து கற்றுக்கொள்ள முறைமையெல்லாம் கிடையாது. அப்படியே வாழ்க்கை பிரயாணம் நடந்து கொண்டே இருக்கிறப்ப அவங்க கூட பிரயாணம் பண்ணி தான் என்ன அது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதை கூட வேலைக்கு போகிறப்ப நம்மலாம் பார்க்கலாமே, யாராவது ஒரு வேலை தெரியாமல் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணால் இதை இப்படி பிடிக்கணும், இதை இப்படி பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும், இப்படிலாம் எங்கேயுமே வேலை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. நான் பார்ப்பேன், நீயும் பாரு, உனக்கு புரிஞ்சா வேலை பாரு, இல்லையா இடத்த கட்டி வேறு இடத்த பாரு அப்படிங்கிற மாதிரி சீனியராக யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா சொல்கிற பதில் என்னவாக இருக்கும், இதுவாக தான் இருக்கும். இதே வீட்டில் மருமகளாக இருந்தால் கூட அதே மாதிரி நடக்கும். இளைய மருமகளுக்கு சமைக்க தெரியாத சூழல், மூத்த மருமகளுக்கு சமைக்க தெரியும்னு வச்சுக்கங்களேன். வந்தோடனே டீ போட கூட தெரியாமல் இருந்தா, அக்கா எனக்கு டீ போடுறது எப்படின்னு தெரியும், சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது, பிள்ளையை கலப்பணும், மாமியார் மருமக்கு சாப்பாடு கொடுக்கணும், வீட்டை கவனிக்கணும், நிறைய வேலை இருக்குமா, எல்லாமேலாம் சொல்லிக் கொடுக்க முடியாது, நான் போடுறப்ப நீ பார்த்துக்க, புரிஞ்சா போடு, இல்லையா விடு அப்படிங்கிற அளவிற்கு குடும்பத்தில் ஒரு சூழல் நடக்கும் தெரியுமா. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வாழ்க்கை அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, உங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்ன உடனே, என்னுடன் பொறுமையாக இருக்க உம்மால் இயலாது, உம்மால் முழுமையாக அறிய முடியாதவற்றில் எவ்வாறு நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள். இந்த வசனம் ரொம்ப ஆழமான வசனம், ஒரு சைக்காலஜியை சொல்லக்கூடிய ஒரு வசனம். என்னுடன் பொறுமையாக இருக்க உம்மால் இயலாது அப்படிங்கிறாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போதான் தன்னுடைய ஆசிரியரை கவனிக்கிறாங்க. பார்த்து அவங்களுக்குள்ளார பெரிய ஒரு பழக்க வழக்கங்கள் கிடையாது. இருப்பினும் அந்த ஆசிரியர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்த மாத்திரத்திலே உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எந்த அளவிற்கு ஒரு கல்வியாளர் பக்குவம் அடைந்தவராக இருப்பார். பேச்சிலே ஒருத்தர் பேசினாலே சிலரால் புரிந்து கொள்ள முடியும், சிலர் நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கையை வைத்தே எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய சிலரால் புரிந்து கொள்ள முடியும், சிலருடைய நடவடிக்கைகள் அதை வச்சே எய்தாப்பில் இருக்கிறவங்களால கண்டுபிடிக்க முடியும்ல. அதுபோல ரொம்ப நுணுக்கமான அறிவு வழங்கப்பட்ட ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய நடவடிக்கையை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களால் பொறுமையாக இருக்க முடியாதுங்க. நம்மளையும் பார்க்கலாம்ல, நம்ம கிட்டே நிறைய பேர் இருப்பாங்க, சில விஷயத்த வேணும் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வருவாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கற்றுக்கொள்ள முயற்சி பண்ண மாட்டாங்க. தங்களுக்கு தோணக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்கள்ல. அதுக்கு பதில் தர முடிய விஷயத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த ஆசிரியர் சொன்ன விஷயம் என்ன, உம்மால் முழுமையாக அறிய முடியாதவற்றில் எவ்வாறு பொறுமையாக இருக்க முடியும். உங்களால் புரிஞ்சிக்க முடியாத சப்ஜெக்ட், புரிஞ்சு கொள்ள இயலாத ஒரு விஷயத்தில் நீங்கள் எப்படி பொறுமையாக இருப்பீங்க. பொறுமைங்கிறது எங்கேருந்து ஏற்படுதுன்னா, ஒரு செய்தி புரிந்தால் மட்டுமே தான் பொறுமை ஏற்படும். அந்த பொறுமை எப்பொழுது ஏற்படும், அறிவு கிடைத்தால் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இப்போ நம்ம எல்லாம் பொறுமை இழந்து நடக்கிறோம்ல நிறைய நேரங்களில். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், பொறுமையை நிதானத்தை சகிப்புத்தன்மையிலேருந்து நடக்கின்றோம். ஏன் நடக்கின்றோம் அப்படின்னா, நமக்கு அதுக்கான அறிவு கிடைக்கல.
டக்குன்னு பார்த்தோம்னா பார்த்த மாத்திரத்திலே ஒரு கோபம் ஒன்று வரும். ஒரு வாசகத்தை பார்த்தோன்னே இந்த வாசகத்தை ஏன் நீங்கள் அப்படி அமைச்சிங்க, ஏன் செஞ்சீங்க அப்படின்னு கோபம் வரும். சம்பந்தப்பட்ட நபர் இல்லை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பேச விடுங்களேன், எனக்கு கொஞ்சம் சொல்ல விடுங்களேன், நான் சொல்கிறேனே என்னென்ன அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்தோன்னே அப்படியா சரி சரி. அப்போ என்ன இங்கே என்ன எதனால் முதல்ல கோபம் வந்துச்சு, எதனால் அந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, அவர் பார்க்குறாரு, பார்த்த உடனே அவருடைய அந்த பார்வைக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு, பதிலாக கக்குறாரு. அப்படி கக்குனோன்னே இன்னும் கொஞ்சம் விடுங்க, நீங்கள் புரிஞ்ச மாதிரி கிடையாது, இது வேற மாதிரியான சப்ஜெக்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக இருங்கிற வார்த்தையை பயன்படுத்த கொஞ்சம் நேரம் கொடுங்கிறார் ஒரு மனுஷன். அந்த நேரத்தை கொடுத்த உடனே என்ன ஆகுது, மாற்றம் வருது. இன்னும் சுபஹானல்லாஹ், நம்ம சமுதாயத்தில் வேற மாதிரி மக்களுக்கு எப்படி, நீங்களாம் ஒன்றும் சொல்ல வேணாங்க, அது இதுதாங்க, நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் எக்ஸ்பிளைனே வேணாம். இது எதனால அப்படின்னா, நாம் புரிந்த புரிதலே சரி, நீங்கள் வேறொரு புரிதலை சொல்லி என்ன அதை நாம் எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்னா, அவன் எய்தாப்பில் இருக்கவன் சால்ஜாப்பு பண்ண வரான், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி மாற்றி விடுறதுக்கு வரான் அப்படின்னு நினச்சி நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லி வாயை அடைக்கக்கூடிய வேலையை செஞ்சு அவன் சொல்லக்கூடிய இதில் நன்மையுமே நமக்கு புரியாமல் போகக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுது. அதை தான் இந்த வசனம் என்ன சொல்லுது, உங்களுக்கு தெரியாத புரியாத ஒரு செய்தியில் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் கேட்கின்றார். யார், எந்த ஆசிரியர் பார்க்க போனாரோ அந்த ஆசிரியர் கேட்கிறார். உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையுடையவனாக காண்பீர்கள், எந்த விஷயத்திலும் உங்களுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூறினார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பொறுமையாக இருக்கிறேங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நீர் என்னை பின்தொடர்ந்தால் எந்த விஷயத்திற்கும் நானா உமக்கு விளக்கம் கூறாதவரை விளக்கம் கேட்கக்கூடாது, என்னிடம் நீர் விளக்கம் கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன பின்தொடர்றீங்கன்னு சொல்கிறீங்க, ஓகே பின்தொடருங்க. நான் சில விஷயங்கள் செய்கிற நேரத்தில் நான் உங்கள்கிட்ட இது எதுக்கு செஞ்சேன்னு சொல்லி விளக்கம் தர்ற வரைக்கும் நீங்கள் பொறுமையாகவே தான் இருக்கணும், அது வரைக்கும் நிதானமாக அமைதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இருவரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பிரயாணம் தொடர்கின்றது. இருவரும் நடந்து சென்று முடிவில் ஒரு கப்பலில் ஏறிய போது அவர் அதில் துளையிட்டார். அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பேரும் பேசி முடிச்சுட்டு ஒரு கப்பலில் ஏறுறாங்க. ஏறினோன்னு அந்த கப்பலில் ஓட்டையே போடுறாங்க. அந்த துளையை போட்ட உடனே இதில் உள்ளவர்களை மூழ்கடிக்கவா இதில் நீங்கள் துளையிடுறீங்க அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, ஓட்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய நபி நல்லடியாரான அந்த ஆசிரியரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்ட உடனே, பயங்கரமான காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க, நீங்கள் தப்பான காரியத்தை செய்கிறீங்க, மக்களுக்கு துன்புறுத்த காரியத்தை செய்கிறீங்கன்னு சொல்லி அடுக்கடுக்கான வார்த்தைகளை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூற ஆரம்பிக்கின்றார்கள். என்னுடன் உனக்கு பொறுமையாக இருக்க முடியாது நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுட்டி காமிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அப்படின்னா ஒருத்தரால் வருங்காலத்தை சொல்ல முடியுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த கை கால்லாம் பரபரப்பாக சில பேர்லாம் இருக்கும். சிலரை பாருங்களேன், நீங்கள் நம்ம சபையில் எங்கே இடத்துக்கு போனாலும் பயானில் எங்கே உட்கார்ந்தாலும் 20 நிமிஷம் ஒரு மனுஷனால் ஒரு சீட்டில் உட்கார முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம நகர்ந்து கொண்டே இருப்போம். அதை வச்சே இந்த மனிதர் எந்த நேச்சருக்கு உரியவர் அப்படிங்கிறத சுலபமாக சொல்ல முடியும்ல. அது போல தான் ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாமை ஆரம்பத்திலே பார்த்து உங்களால் பொறுமையாக இருக்க முடியாதுங்கிற சொல்ல அப்போ சொன்னாங்களே, அதை மீண்டும் ஞாபகம் ஊட்டுறாங்க. என்னுடன் உங்களுக்கு பொறுமையாக இருக்க உம்மால் இயலாது என்று நான் கூறவில்லையா என மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்டார். இப்படி கேட்ட உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருந்த ஒரு நல்ல பண்பு என்ன தெரியுமா, சுதாரணமாக அவங்க சுட்டி காமிச்ச உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கேள்வி கேட்க மாட்டேன், விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. அங்கே தன்னுடைய மாணவத்தன்மையை வெளிப்படுத்துகிறாங்க. இல்லைங்க, நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அதில் அந்த உரையாடலை மாற்றி வேறு திசையில் கொண்டு போகலை. நான் கட்டுப்படுறேன், நீங்கள் உங்களுடைய வேலையை தொடருங்க, நான் உங்களை பின்தொடர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மறந்து விட்டதற்காக என்னை குற்றம் பிடிக்காதீங்க, என் விஷயத்தில் என்னை சிரமத்தில் ஆழ்த்தி விடாதீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறின இந்த நிகழ்வுக்கு அப்புறம் திரும்ப 2 பேருடைய பிரயாணம் தொடர்கின்றது. இருவரும் சென்று முடிவில் ஒரு இளைஞரை சந்தித்த போது அவர் அவனை கொன்று விட்டார். உயிர் கொலைக்கு பகரமாக இல்லாமல் ஒரு தூய்மையான உயிரை கொண்டு விட்டீரே
மோசமான காரியத்தை செய்து விட்டீர் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார். முதல் சம்பவம் என்ன? ஒரு போட்டில் ஏறி போட்டை ஓட்ட போட்டாங்க. ஓட்ட போட்டோடனே ஏன் ஓட்ட போட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ரெண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டோம்னா, ஒரு இளைஞனை சந்தித்து அந்த இளைஞனை இந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொலை செய்கின்றார். கொலை செஞ்ச உடனே அபாண்டமாக அநியாயமாக ஒரு கொலையை பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே திரும்ப அவங்க சொல்கிறாங்க, என்னுடன் பொறுமையாக இருக்க உம்மால் இயலாதுங்கிறத நான் முன்கூட்டியே உனக்கு கூறவில்லையா? இதெல்லாம் பொறுமையாக இருக்க முடியாதுங்க. ரெண்டாவது வாட்டி சுட்டி காமிக்கிறாங்க. ரெண்டாவது வாட்டி என்ன பண்ணுறாங்க? மூசா சுட்டி காமிக்கிறாங்க. இதற்கு பின் எந்த ஒரு விஷயத்தையும் நான் கேள்வி கேட்க மாட்டேன், நான் கண்டிப்பாக என்ன பண்ணுறேன், கட்டுப்பட்டு ஒரு மாணவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, சொர்க்கத்துக்குள் நுழையக்கூடிய நேரத்தில் இறைவன் என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி கேள்வி கேட்பான், உனக்கு என்ன வேணும் இறைவா? நரகத்துக்குலேருந்து என்னை எடுத்து சொர்க்கத்தின் பக்கம் திருப்பி வை. அதற்கு பிறகு அந்த அடியான் என்ன பண்ணுவான், சொர்க்கத்தின் பக்கம் கொஞ்சம் அருகாமையில் விட்டு, அப்படியே இந்த சொர்க்கத்துக்குள்ளே விட்டு. இந்த மனித இன்சான் என்ன தெரியுமா பண்ணும், எப்பயுமே நெக்ஸ்ட் சான்ஸ், இன்னொரு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்களா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதா, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்களேன் இப்படிங்கிறது எல்லா இன்சானுமே கேட்கக்கூடியது தான். அது மனுஷனுடைய இயல்பாகவே இருக்கின்றது. தவறு செய்கிறார்களோ இல்லை தெரியாமல் செய்தாலோ ஏதேனும் நிகழ்வில் அவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வேணுங்கிறத மனிதன் எப்பயுமே யோசனை பண்ணுவான். அந்த இதை சொன்ன உடனே அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, மூன்றாவது வாய்ப்பை தராங்க. மூன்றாவது வாய்ப்பு என்ன? இருவரும் சென்று சேரும் இடம், இறுதியான ஒரு இடத்துல ஒரு ஊரார கிட்ட வந்தாங்க. வந்தபோது தமக்கு உணவளிக்குமாறு 2 பேரும் கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அவ்விருவருக்கும் விருந்தளிப்பதற்கு அந்த ஊரார் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே மறுத்துடுறாங்க. அங்கு ஒரு சுவர் விழும் தருவாயில் இருப்பதை இருவரும் கண்டனர். அவர் அதை விழாதவாறு நிலைநிறுத்தினார். நீர் விரும்பினால் இதற்கு கூலி பெற்றிருக்கலாமே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. கடைசியாக ஒரு ஊர் மக்கள்கிட்ட வராங்க. அந்த ஊர் மக்கள்கிட்ட விருந்து கேட்குறாங்க. அந்த ஊர் மக்கள் விருந்து தர மறுக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு சுவர் இருக்குது. இந்த சுவர் கீழே விழக்கூடிய நிலையில் இருக்கிறப்ப அதை என்ன பண்ணுறாங்க, சரி செஞ்சு நிப்பாட்டிட்டு வேலையை முடித்த உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ திரும்ப 3வது ரவுண்டா, அப்பா இதுக்கு நீ கூலி கேட்டிருக்கலாமேப்பா அப்படின்னோடனே இந்த டைமில் ரியாக்ஷனில் அந்த ஆசிரியருக்கு எப்படியாப்பட்ட ரியாக்ஷன் வந்திருக்கும், எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்கிறது, உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது மூசாவே, உங்களை கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, எனக்கும் உமக்கும் இடையே இதுதான் பிரிவு. ஏன்னா 3 வாட்டி சொல்லிட்டாங்களா, அவ்வளோதான், முடிச்சுக்குவோம், என்ன பண்ணிக்குவோம், முடித்து கொள்வோம் அப்படிங்கிறாங்க. நினச்சி பாருங்க, இந்த எந்த விஷயத்தில் நீர் பொறுமையாக காக்க இயலவில்லை என்றால் அதற்கு விளக்கத்தை உமக்கு அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் எதுக்கு துடிச்சியோ, எதற்காக அதிகமாக நீங்கள் ஆசைப்பட்டீர்களோ அதுக்கான விளக்கத்தை சொல்லிடுறேன். இந்த தருணம் ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை கொடுக்கின்றது. என்னன்னா, நிறைய கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் நம்மகிட்ட நிறைய சொல்லிட்டு இருப்பார். அந்த சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்திக்கு விளக்கத்தை கண்டிப்பாக அவர் சொல்லிடுவார். பொறுமையாக இருந்திருந்தால் இன்னும் அதிகமான கல்வி கிடைத்திருக்கு. அவசரப்பட்டு நாம் எதையா செஞ்சோம்னா போதும், இவங்களுக்கு இதுவே போதுமான கல்வி போல இருக்குது, முடிச்சுக்குவோமா அப்படின்னு கேட்டு என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், கல்வியை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அது மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த தருணத்தில் அந்த பிரயாணத்தில் இறைவன் சொல்லி அந்த இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவாறு அவங்க கடைசி வரைக்கும் பொறுமையாக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹிலர் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்து ஏராளமான செய்தி அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், கண்டிப்பாக கிடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா அவங்கள சந்தித்ததுலேருந்து அடுத்தடுத்து 3 விஷயம் நடந்துச்சு. விட்டுருந்தோம்னா அவங்கள்ட்ட நிறைய செய்திகள் கிடைத்திருக்கும். ஆனால் பொறுமை இல்லாத காரணத்தினால அவங்க அந்த கல்வியை தொடர முடியாமல் இடைநிறுத்தம் செய்யப்படுகிறது. இது மாதிரியான நிகழ்வு பார்த்தோம்னா வெறுமனே இந்த வரலாறு மட்டுமானு கேட்டால் கிடையாது, நிறைய நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில் நடக்குதுங்க. அதாவது கல்வி கற்கக்கூடிய நேரத்தில் பொறுமை இல்லாததுனால அந்த பொறுமையை இழந்து சில நேரங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, ஆசிரியர் மேலே கோபம், கூட்டு போகிற ஆட்டோ டிரைவர் மேலே கோபம், வீட்டில் இருக்கிறவங்க மேலே கோபம், அவங்க மேலே கோபம், இவங்க மேலே கோபம், சூழல் மேலே கோபம், காசு இல்லைங்கிற கோபம், இப்படிங்கிற கோபம்னு சொல்லியே பொறுமை இழந்து நிதானம் இழந்து நாம் இந்த உலகத்தை கட்டிட கல்வி இருக்குல்ல, ஒரு கட்டத்தில் பாதியிலே நின்று. நினச்சி பாருங்க, இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய கல்வியை கற்று முன்னேறவங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறப்ப நமக்கும் இது போல ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்லை. ஏன் விட்டோம்னா இதுதான் காரணம். இது
பொறுமை இல்லாமல் எனக்கு அது முன்கூட்டியே கிடைக்கும், முன்கூட்டியே வரணும், முன்கூட்டியே செய்யணும், முன்கூட்டியே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல் ஆர்வம் ரொம்ப அதிகமானதுனால எப்படியாவது பைபாஸ் கிடைக்காத நடுவில் எப்படி அவர் நேராக போயிட்டார், ரீச் ஆகிட்டார். நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக வேற இருக்கிறோம். ஏதாவது ஒரு பைபாஸ் கிடைச்சி அவர் போன இடத்துக்கு போக முடியாதா, ஷார்ட்கட்டு கிடைக்காதா இப்படிங்கிற பல பேருடைய ஏக்கம். இந்த ஷார்ட்கட்டு பைபாஸ் எதிர்பார்த்து பலருடைய கல்வி என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா ரொம்பவே நடுவில் நின்றிருப்பதை பார்க்கலாம். இதற்கு பொறுமை இல்லாததான் காரணம். இதற்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்க நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா, குழந்தைகள்கிட்ட தான் பொறுமை இல்லைன்னா நமது வாழ்க்கையில் நன்மை ஏற்பட்டிருந்தாலோ அல்லது தீமை ஏற்பட்டிருந்தாலோ, அதாவது படித்து நாம் பெரிய பட்டப்படிப்பை வாங்கி ஒரு நல்ல கல்வியாளராக ஆகியிருப்போம். கேஸ் 1. கேஸ் 2, நம்மளுடைய வாழ்க்கை அதிகமான முன்னேற்றம் இல்லாமல் கஷ்டங்கள் பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், சிரமங்களுக்கு உள்ளாகக்கூடிய நேரத்தில் 2வது கேஸில் நாம் இருப்போம். இது 2த்துலேயும் இருக்கக்கூடிய நேரத்தில் பொறுமையாக நான் செய்த தவறை நீ செய்யாத, நீ இதே தவறை செய்யக்கூடிய நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையிலும் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லணும். அப்படி சொல்லி அவர்களுக்கு நல்வழி காட்டணும். அந்த நல்வழி காட்டுவது என்பது ஒவ்வொருத்தவங்களை மீண்டும் நமக்கு ஒரு கடமையாக்கப்பட்ட ஒரு பக்குவம் மிகுந்த ஒரு பேரண்ட்ஸ் அப்படி தான் செய்வாங்க. அது இந்த நேரத்தில் தருணத்தில் ஞாபகம் மூட்டி விட்டு அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்கான விளக்கத்தையும் சொல்ல ஆரம்பிக்கின்றார். அந்த கப்பலில் கடலில் வேலை செய்யும் ஏழைகளுக்கு உரியது. அந்த நம்ம ஒரு கப்பலை ஓட்ட போட்டோம்ல, துளையிட்டோம்ல, அந்த கப்பல் யாருக்கு அப்படின்னா ஒரு ஏழைக்கு உரியது. நான் அதை சேதப்படுத்தலை அப்படின்னாலே அந்த கப்பல் ஒரு ஊரை ஒரு இடத்தை அடையக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மன்னன் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டோம்னா நல்ல கப்பலை எல்லாம் கைப்பற்றி கொள்வான். அந்த போட்டை நான் ஏன் ஓட்ட போட்டேன்னா, போட்டில் எந்த விதமான டேமேஜ் இல்லாமல் நல்ல போட்டாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மன்னன் அபகரிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால தான் கண் துடைப்புக்காக அந்த அந்த கப்பலில் நம்ம ஓட்டையை போட்டு அந்த போட்டை அந்த ஏழை மக்களுக்குரிய போட்டாக மாற்றி விட்டோம். அடுத்த நிகழ்வு சொல்கிறாங்க, அந்த இளைஞன் ஒருத்தனை நம்ம கொலை செய்தோம்ல, இந்த கொலை செய்த இளைஞன் பெற்றோர் இருவரும் இறை நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆனால் இருவரையும் வரம்பு மீறுவதிலும் இறை மறுப்பிலும் தள்ளிவிடுவான் என்று அஞ்சினோம். எனவே அவ்விருவருக்கும் தூய்மையில் அவனை சிறந்து அன்பு செலுத்துவ நெருக்கமான ஒருவனை அவர்கள் இறைவன் ஈடாக கொடுப்பதை விரும்பினோம். அதாவது அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க, பெற்றோர் நல்ல இறை நம்பிக்கையாளர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பையனால் அந்த 2 இறை நம்பிக்கையாளர் எங்கே போயிடுவாங்க, இறை நம்பிக்கையின் பாதையிலிருந்து வெளியேறி அவர்கள் இறை நம்பிக்கைக்கு வெளியே போயிடுவாங்கிறதுக்காக இந்த இளைஞனை கொன்று விடுவோம் அப்படிங்கிறதுக்காக கொன்னுட்டா இறைவன் இதற்கு பகரமாக நல்ல இளைஞனை கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இந்த வரலாறுல டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, யோசனை பண்ணிடக்கூடாது. இதை தான் நான் தேடிட்டு இருந்தேன். இந்த பயப்புல எப்போ பார்த்தாலும் நம்ம கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு எலிபொடியை வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த முடிவுக்கெல்லாம் போகக்கூடாது. அந்த ஆசிரியருக்கு இந்த வரலாறுல என்ன படிப்பினை இருக்குன்னா, அவங்க இதற்காக செஞ்சேன்னு சொல்லி காரணம் சொன்னாங்கல்ல, இதை இறைவன் என்ன பண்ணுறான்னு குரானில் சொல்கிறான். நாம் செய்கிறது யார் தெரியுமா சொல்லுவா, எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டு சொல்லும், என்னது கொள்ளை அப்படின்னு சொல்லும். அதனால் தயவு செஞ்சு அது மாதிரி ஒரு முடிவுக்குலாம் நம்ம போகக்கூடாது. அடுத்த செய்தி, அடுத்த நிகழ்வு 3வது செய்தி, அந்த சுவர் சரியக்கூடிய அந்த நகரத்தில் அந்த சுவர் ஒன்று இருந்துச்சு தெரியுமா, அதுக்கு அதை அனாதை சிறுவருக்கு, அந்த சுவர் அந்நகரில் உள்ள 2 அனாதை சிறுவர்களுக்கு உரியது. அதற்கு கீழே அவர்களுக்குரிய புதையல் இருந்தது. அவர்கள் தந்தை நல்லவராக இருந்தார். எனவே அவ்விருவரும் பருவ வயதை அடைந்து உமது இறைவனின் அருளால் தமக்குரிய புதையலை அவர் வெளியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என உமது இறைவன் விரும்பினான். இதை நான் என் விருப்பப்படி செய்யவில்லை. எதில் நீர் பொறுமைக்காக இயலவில்லையோ அதற்கான விளக்கம் இதுதான் அப்படின்றாங்க. 3 சம்பவத்தையும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தகவலாக சொல்கிறாங்க. இதுதான்ப்பா நான் செஞ்சது, நான் 3 செயல் செஞ்சேன், 3 செயலுக்கான விடயம் இதுதான் அப்படின்னு சொல்லி அதனுடைய பதிலை சொல்லிடுறாங்க. சொன்ன பிறகு இதுதான் என்ன பண்ணுறது, இந்த வரலாறுடைய இறுதி கட்டம். இந்த வரலாறை நம்ம சொல்லியாச்சுல, இந்த வரலாறு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கேருந்து பிரிகிறாங்க. அவங்களுக்கான படிப்பினை கிடைக்கின்றது. பொதுவாக வரலாறு 2 படிப்பினை இருக்குங்க. அது என்ன 2 படிப்பினைன்னு கேட்டோம்னா, வரலாறு தரும் படிப்பினை. வரலாறுல இருக்கக்கூடிய உள்ளார ஒரு மனிதர் இருக்காங்கல்ல,
மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன படிப்பினை கிடைச்சது? ஓகே, அந்த படிப்பினை நமக்கும் கிடைக்கும். என்ன படிப்பினை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கிடைத்தது? இவ்வளோ நானே பேசிட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் பேசுனேன்னே. நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த ஆசிரியரிடமிருந்து கிடைத்த படிப்பினை என்ன? பொறுமையா இருக்கணும். ஓகே, வேற அந்த ஆசிரியம் கிடைத்த முதல் படிப்பினை பொறுமையாக இருத்தல். அப்புறம் தெரியாத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது படிப்பினை நாம குர்ஆன் வசனத்தை பல கோணங்களை சிந்திக்கணும், பல வரலாறுகளை வித்தியாசமான கோணங்களை சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கிற தன்மை நம்மகிட்ட இருந்தால் தான் வானம் பூமியின் இறைவா நீ வீணா படைக்கலன்னு சொல்லி நல்லடியார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம வாயிலேருந்து வரும். நாமளும் நிறைய பேர் நினச்சிருப்போம்ல, அவங்க எப்படி அழுதாங்க, இவங்க எப்படி அவங்க கவலைப்பட்டார்கள், எங்களுக்கு நன்மை கிடைக்கலன்னு ரொம்ப ஆசை. இப்படி சஹாபாக்களோட வரலாறு படிக்கிறப்பெல்லாம் இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு நடக்குதுன்னு நினைக்கிறோம்ல. சிந்தித்தல்ல தாங்க நடக்குது, சிந்திச்சா நடக்கும். ஆனால் நம்ம சிந்திக்கின்றோமா? இந்த வரலாறுல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்வி கற்கணும், பொறுமையாக இருக்கணும். ஓகே, இதை தாண்டி நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன படிப்பினை? அதாவது கர்வம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது, அது ஒரு சின்ன பகுதி. மொத்த வரலாறும் அவருக்கு ஒரு படிப்பினை சொல்லுது. அந்த பாயிண்ட் சொல்லிட்டாங்க. போயிடலாமா? இந்த கோணத்தில் நீங்கள் சிந்திச்சிங்களாங்கிறத நான் சொன்ன பிறகு நீங்கள் சொல்லுங்க. அதாவது சொல்லுவாங்க, மனிதன் எப்போதுமே தனக்காக வாதிடுவான், அடுத்தவனுக்கு தீர்ப்பளிப்பான் அப்படிங்கிற ஒரு படிப்பினை என்ன கிடைக்குதுன்னா இந்த வரலாறுல கிடைக்குது. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டோம்னா, தனக்குன்னு வர்றப்ப அந்த செய்தி வாதாடக்கூடிய செய்தி, இதுவே அடுத்தவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நேரத்தில் தீர்ப்பு அப்படியே என்ன பண்ணுறது, இஷ்யூ பண்ணுறது, அதெல்லாம் இதுக்கு தான் பண்ணியிருப்பாரு, இதுதான் இதுக்கு தான் பண்ணியிருப்பாரு, இதெல்லாம் எப்படி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது. சரி, இது இங்கே இந்த வரலாறு நடக்குதுன்னு கேட்டோம்னா, இந்த ஆசிரியர் செஞ்ச 3 விஷயத்தையுமே நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கடந்த கால வாழ்க்கையில் செஞ்சிருக்காங்களா? செஞ்சாங்களா இல்லையா? அவர் முதல்ல அந்த இளைஞனை கொலை செய்த பொழுது அபாண்டமாக ஒரு நல்ல ஆத்மாவை கொலை பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. ஏன் மத்தியன் நகரில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓஞ்சி ஒரு குத்து விட்டாங்களே, அங்கே ஒரு இளைஞன் இறந்து போனப்போ அவங்க என்ன சொன்னாங்க? செய்தான் தான் என்னை இப்படி தூண்டி விட்டான். ஏன் அந்த ஆசிரியர் கொலை பண்ணுறப்ப செய்தான் தான் என்னை தூண்டி விட்டான்ங்கிற வார்த்தை ஏன் வரவில்லை? எங்க இவர்களும் கொலை செய்திருக்கின்றார்கள், அந்த சூழலில் அவங்க சொன்ன வார்த்தை என்ன? செய்தான் தான் என்னை செய்ய வச்சுட்டான். அப்போ இந்த ஆசிரியருக்கும் செய்தான் தான் செய்ய வச்சான்னு சொல்லணுமா இல்லையா? அந்த பார்வை ஏன் வரல? இந்த இடத்துல மனிதன் தனக்குன்னு வரக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல வாதிடுபவனாக இருக்கிறான், எதிர்தரப்புகளை தீர்ப்பளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இரண்டாவது செய்தி, அவர் என்ன பண்ணுறாரு? அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சுவர், அந்த சுவர் உடைந்தப்ப அந்த ஊருக்காரங்க உங்களுக்கு தான் உணவு கொடுக்கல, அதை ஏன் நீங்கள் கட்டி வைக்கிறீங்கன்னு கேட்டாப்புல, ஏன் செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் கேட்டாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நிகழ்வு நடந்துச்சு. என்ன நிகழ்வு ஏதாவது சொல்ல முடியுமா? எப்படின்னா, கூலியே வாங்காமல் அவங்க என்ன பண்ணாங்க, வேலை செஞ்சாங்க. அந்த நகரில் செவுரை கட்டினது என்னது? கூலி வாங்கலை, தண்ணீர் எடுத்து கொடுத்தது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணிகள் என்ன பண்ணுறாங்க, தண்ணீர் எடுக்க வர்றாங்க. கூட்டமாக, ஆண்களோட கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் எண்ணத்தை பெற்றார்கள் என்பதற்காக கூட்டத்தை முந்திக்கிட்டு போயிட்டு அந்த கூட்டத்தில் அந்த பெண்களுக்காக தண்ணீர் எடுத்து கொடுத்தார். அதற்காக கூட்டத்தில் அந்த பெண்மணிகளிடமிருந்து கூலி பெற்றாரா? பெறல. அப்போ இந்த ஆசிரியருக்கு மட்டும் என்ன சொன்னாங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம்? நீங்கள் கூலி வாங்கிட்டு செஞ்சிருக்கலாம்ல. கூலியே பின்னாடி தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க அந்த செய்திகள், சம்பவங்களில். ஆனால் தண்ணீர் எடுத்தாங்களே, அதுக்கு என்ன கூலி அந்த பெண்கள்கிட்ட வாங்கினாங்க? வாங்கலை. இங்கேயும் மனிதன் என்ன ஆகிறான்? தன்னுடைய விஷயத்தில் வாதிடுவனாகவும் எதிர் தரப்பில் தீர்ப்பளிக்கக்கூடியவனாகவும் அவன் என்ன பண்ணுறான்? மாறுகின்றான். அடுத்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்குது தெரியுமா? இரண்டாவது நிகழ்வு, இந்த மாதிரியான நிகழ்வுகளை நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் தீர்ப்பளிக்கக்கூடிய, வாதிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது இல்லை? இந்த மாதிரியான சூழல் நமது வாழ்க்கையிலும் நிறைய ஏற்படுதுங்க, ஏகப்பட்ட இடத்துல ஏற்படுது. இந்த இடத்துல நாம் அதிகமாக வாதிடக்கூடியவர்களாகவும் தீர்ப்பளிக்கக்கூடிய நேரத்தில் வித்தியாசமாகவும் அளிக்கின்றோம். எப்பொழுதுமே இந்த பிரச்சனை எனக்கு வந்தால் எப்படி இருக்கும் இப்படிங்கிறது தான் ஆழமான படிப்பினை இந்த வரலாறு தருது. இந்த வரலாறின் மூலமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கிடைத்த மிகப்பெரிய அருள் எது?
அந்த ஆசிரியை சந்தித்து தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் இறைவன் நீங்கள் இவ்வளவு ஆழமாக தெரிந்திருக்கின்றீரா, நீங்கள் இவ்வளவு ஆழமாக அறிந்திருக்கின்றீரா, நம்மை நோக்கி இப்போ கேள்வி கேட்கப்படுது. என்னது? இந்த வரலாறை இந்த கோணத்தில் நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்களா? எத்தனையோ சூழல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுது. அப்படி ஏற்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் மற்றவர்களை நோக்கி எப்படியாப்பட்ட சொல்ல வைக்கிறீங்க? உங்களுக்கு நடக்கக்கூடிய நேரத்தில், அதாவது மற்ற குழந்தைகள் தொழுகாமல் இருக்கிற நேரத்தில், என்னப்பா தொழுகாமல் இருக்கிறாங்க, கொள்கை பிடிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க எப்படின்னு சொல்லி பேசுகிறோம். நமது குழந்தை தொழுகாமல் இருக்கிறப்ப நமது பார்வை என்ன? மற்ற மனைவி மற்ற கணவன் தொழுகாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கணவன்மார்களை மனைவிமார்களை விமர்சிக்கிறோம். அப்போ நம்ம கணவன் தொழுகாமல் இருக்கிறாங்க, நம்ம மனைவி தொழுகாமல் இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய விமர்சனம் எங்க? அவர்கள் செய்யலை இவர்கள் செய்யலைன்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே நம்ம ஆட்கள் செய்யலையே. இந்த கேள்வி எல்லாம் எங்கே கேட்குது அப்படின்னா, அவங்க செய்யணும், இவங்க செய்யணும், அவங்க பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் அதே ரோலில் நாமளும் இருக்கிறோமே, நாமளும் அந்த இடத்துல தானே இருக்கிறோம். நம்ம ஆட்கள் ஏன் செய்யலை? நம்ம ஆட்கள்னா நான், என்னை சார்ந்தவர்கள், என்னை சார்ந்தவர்கள், என்னை சார்ந்த கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றாலே எதிர்கேள்வி நமக்கு வருதுன்னு அர்த்தங்க. ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, எப்பெல்லாம் நம்ம கேள்வி கேட்கிறோமோ எதிர்கேள்வி நம்மை நோக்கி வருது. அதனால மற்றவங்க விஷயத்துல கேள்வி கேட்கறது இருக்கு தெரியுமா, அதிகமா அதை தவிர்த்தல் என்பது நல்லது. அவங்க ஏன் அதை பண்ணல, இவங்க ஏன் இதை செய்யலை, அவங்க அதை பண்ணியிருக்கணுமா இல்லையா, இவங்க செஞ்சிருக்கணுமா இல்லையா? நிறைய வாட்டி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, இறைவனுக்காக செய்யக்கூடிய பணிகளில் கூட நிறைய பாலிடிக்ஸ் நடக்குதுங்க. எந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய புரிதலையும் பிறர் மீது திணிப்பதற்கு முயற்சி செய்யுது. அவங்க ஏன் அதை அப்படி பண்ணலை, அவங்க ஏன் இதை செய்யலை? ஒவ்வொருத்தரும் நன்மையை நாடி செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அவர் மனதில் உதிக்க வேண்டும். அப்படி உதிச்சாதான் அவங்க செய்வாங்க, உதிக்கலைன்னா செய்ய முடியாது. இது எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தா தெரியுங்க. எங்கேயாவது நூஹு நபியை போய், நூஹு நபியுடைய குடும்பத்தார் அவர்கள் மார்க்கத்தில் இல்லாததற்காக யாராவது கேள்வி கேட்டிருக்காங்களா? இது மார்க்கத்தில் இல்லாத விஷயத்துக்காக சொல்ற, மார்க்கத்தில் அவங்க இல்லை என்பதற்காக நபி நூஹை அந்த மக்கள் அடைந்து, நீங்கள் பிரச்சாரம் செய்கின்றீர்கள், உங்கள் மகன் உங்கள் குடும்பத்தார் பிரச்சாரம் செய்யவில்லை, ஏன், எதற்காக, நீங்கள் ஏன் பிரச்சாரம் செய்ய வந்தீர்கள்? இப்படி கேள்வி கேட்டாங்களா? நபி நூஹை பார்த்து சொல்றேன், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து இப்படி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதா? அந்த மக்கள் கூட எழுப்பாத கேள்விகளை இன்றைக்கு நாம எழுப்பிக்கிட்டு இருக்கோங்க. நினைச்சு பாருங்க. இது மாதிரியான சமுதாயத்தில் நீங்கள் பயான் செய்கின்றீர்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் திருந்து விட்டார்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய, நீங்க எத்தி வைக்கக்கூடிய வேலை செய்ய, உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாம் நல்லவர்களா இருக்கா? இதெல்லாம் செய்தானிய கேள்விங்க. இந்த கேள்விகள் அனைத்துமே எப்படியாப்பட்ட கேள்விகள் என்றால் செய்தானிய கேள்விகள். செய்தான் தான் இது போல கேள்விகளை உருவாக்குவான். அது அவன் உருவாக்குற கேள்வி எல்லாமே எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படி நன்மையே சொல்ற மாதிரியே இருக்கும். நம்ம கிட்ட உட்காந்து சைடில் உட்காந்து பேசுறவன் யாரா இருப்பான் தெரியுமா? அவன் அழகா வசுவாசத்தை நிற்பான். இது இப்படி கேளு, நீ இருந்தா அந்த கருவூலத்தை சரியாக பராமரித்திருப்பாய். அவர்கள் கருவூலத்தை சரியாக பராமரிக்க மாட்டார்கள். அப்படின்னா முதல்ல என்ன பண்றது? நான் மட்டும் நல்லவன், சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரும் யார் மாதிரியான ஆட்கள்? அவர்கள் அமானித மோசடி செய்வது. உன்னோட சக மனிதன் அவன் உன் கூட தான் இருக்கிறான், அவன் திருடியதை நீ பார்த்ததில்லை, அவன் மோசடி செய்து நீ பார்க்கவில்லை, உனக்கு ஏன் அந்த மனிதன் மீது ஒரு நம்பிக்கை துரோகம் சந்தேகம் வருது? அவன் உன் கூட தான் இருப்பான், எந்த அந்நிய பெண்ணையும் பேசியிருக்க மாட்டான், எந்த அந்நிய ஆண்டையும் அந்த பெண் பேசியிருக்க மாட்டாங்க. அவர்கள் மீது அவருடைய நடத்தையில் அவருடைய பேச்சில் ஏன் சந்தேகம் வருகிறது? ஏன்னா நம்ம விஷயத்துல நாம யார்கிட்ட பேசினாலும் அந்த விஷயம் நமக்கு தெரியுதா, மற்றவங்க விஷயத்துல தெரியல. மற்றவங்க விஷயத்துல தெரியாமலே என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடியவனாக மாறி அவர்களை அயோக்கியர்களாக, அவர்களை மோசடிக்காரர்களாக, அவர்கள் அந்நியர்களிடம் பேசக்கூடியவர்களாக, இப்படிங்கிற இடத்துலலாம் வச்சு பார்த்து அவர்களுக்கு பட்டம் கட்டி சூட்டி, ஒருத்தவன் களத்தில் இருந்தால் கூட அவனை தள்ளி அப்படி தூரமாக ஆக்கக்கூடிய வேலைகளை நம்ம எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கோங்க. இது மாதிரியான கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட குணத்துக்குரியவர்களாக என்றைக்கும் மாறக்கூடாதுங்க. நபித்தோழர்கள் ஒவ்வொருத்தர்களும் என்றைக்குமே இன்னொரு நபித்தோழர் மார்க்கத்தை எத்தி வைக்கிறேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை சொன்னதே கிடையாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அந்த அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சும்மா இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறாங்க, இப்படி என்றைக்குமே குறை சொன்னது கிடையாது. ஆனால் அவர்கள் அனைவருமே அவர்கள் வேலையில் இருந்து கொண்டும் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் வழியாக பிரச்சாரம் போய் கொண்டே தான் இருந்தது. அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் நம்ப ஆரம்பித்தார்கள். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணிடணும் தெரியுமா, டக்குன்னு ஒருத்தவங்க மேலே கெட்ட எண்ணம் வைத்து அவர்களை கெட்டவர்களாக மாற்றக்கூடிய பண்பு அதிகமாக இருக்கு நமக்கு. அப்படின்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும்னு சொல்கிறோம். இது தெரிந்தவருக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கிறோம். பாருங்களேன், அந்த அழகிய வார்த்தை எப்படியாப்பட்ட வார்த்தை, உங்கள் மேலே அல்லாஹ் அன்பு காட்டுட்டுங்க, சிரிச்ச மூஞ்சோட சொல்கிறது சம்பவங்க இது. ஆனால் நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டோன்னா அவர் சம்பவமே கிடையாது, அவர் செய்தியே கிடையாது. அல்லாஹ் உங்கள் மேலே சமாதானத்தை தரட்டும். அன்றாட வாழ்வில் நமக்கு ஏற்படக்கூடிய அதே பிரச்சனை எதிர்பார்க்கக்கூடிய யாருக்கும் ஏற்படும் அப்படிங்கிறத உணரக்கூடிய உணர்வு நம்ம எல்லாருக்கும் வந்தாலே போதும். நம்ம இடையே ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு இருக்குது தெரியுமா. அடுத்தவர்கள் விஷயத்தில் தீர்ப்பளிக்கக்கூடியவனாக நம்முடைய விஷயத்தில் வாதிடக்கூடிய இந்த நிகழ்வு, இந்த பண்புகள் எல்லாம் மாற்றி அமைக்கலாம். வெறுமன திருமறை குரானை படிப்பதோடு இல்லாமல் படித்து அதனுடைய உணர்வு கூறக்கூடிய வேறு கோணத்தில் இறைவன் இதை எதற்காக நமக்கு சொல்கின்றான், எதை படிக்க சொல்கின்றார், திருமறை வசனங்கள் அனைத்துமே நமது வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதற்காக தான் அருளப்பட்டிருக்கின்றது என்பதனை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து அதிகமாக வரலாறுகளையும் குர்ஆன் வசனங்களை படித்து தெரிந்து அதன் மூலம் படிப்பினை பெற்று நல்ல மனிதர்களாக வாழக்கூடிய வாய்ப்பினை உங்களுக்கும் எனக்கும் இறைவன் தந்துருவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.